ராமானுஜர் தனது சீடர்களுக்கு பாசுரங்களை விளக்கிக் கொண்டிருந்தார். ஆனால் அடிக்கடி இருமிக் கொண்டே இருந்தார். ராமானுஜரின் சீடரான வடுக நம்பி எப்போதும் குருவின் சேவையிலேயே ஈடுபட்டிருப்பார். ராமானுஜர் அடிக்கடி இருமுவதை கவனித்த வடுக நம்பி உடனே மடப்பள்ளிக்குள் சென்று ராமானுஜருக்காக பால் காய்ச்சினார். அப்போது நம்பெருமாள் திருவீதி புறப்பாட்டின் போது ராமானுஜரின் மடத்து வாசலை வந்தடைந்தார். ராமானுஜர் உடனே எழுந்து பெருமாளை சேவிக்க வந்தார். வடுகா, பெருமாளை சேவிக்கவா என்று அவர் வடுக நம்பியை அழைத்தபோது, உங்கள் பெருமாளை நான் சேவிக்க வந்துவிட்டால் எனது குரு ராமானுஜருக்கு யார் சேவை செய்வார் என்று பதிலளித்தார். இவ்வாறு வடுக நம்பி குருவான ராமானுஜரின் மீது மிகுதியான பக்தியை கொண்டிருந்தார். ஒருமுறை திருவனந்தபுரத்தில் இருந்த ராமானுஜரை பெருமாள் தனது அருளால் திருக்குறுங்குடிக்கே கொண்டு சேர்த்தார். மறுநாள் எழுந்த ராமானுஜர், நீராடி திருமண்ணை எடுத்து வா என வடுக நம்பியை அழைத்த போது வடுக நம்பி அங்கு இல்லை. ராமானுஜரின் குரலை கேட்டு திருக்குறுங்குடி பெரிய பெருமாள் வடுக நம்பியின் திரு உருவில் வந்து அவருக்கு திருமண் கொடுத்தார். வழக்கம் போல ராமானுஜர் தானிட்டுக் கொண்ட அதே திருமண்ணை வடுக நம்பிக்கும் பூசினார். பிறகு சன்னதிக்குள் ராமானுஜர் சென்றபோது தாம் பூசிய அதே திருமண் பெருமாளின் நெற்றியில் இருந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்ட ராமானுஜர் வடுக நம்பியின் உருவில் வந்தது பெருமாளே என்பதை உணர்ந்து கண் கலங்கி நின்றார்.